எங்கேருந்து எந்த வழி வரும்னு சொல்ல முடியாது. அதுடைய முயற்சிக்கு இவ்வளோ பெரிய ரிவார்டா என்று சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு நம் தேவன் செய்வார். ஏன்னா வானம் பூமி ஒடிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழியாது. Praise the Lord. Hallelujah. இன்றைக்கு கருத்தை பார்த்து சொல்கிறார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:3. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவா 1:8 நீ புத்திமானாக இருப்பாய், உன் செய்ய எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவான். ஆமாம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வாய்க்கணும்னு நம்ம விரும்புகிறோம். அது வியாபாரமாக இருக்கலாம், இல்லை லக்ஸரிங் வாழ்க்கையாக இருக்கலாம், பணியாக இருக்கலாம், இல்லை வெவ்வேறு வேலைகளாக இருக்கலாம், வியாபாரங்களாக இருக்கலாம், பல முயற்சிகள் இருக்கலாம். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பல முயற்சிகள் நீங்கள் ஏறெடுப்பீங்க. ஆனால் பல சமயங்களில் பல முயற்சிகளை நமக்கு தோல்வியை தான் நம்ம பார்க்கணும். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாருக்கு? இரவும் பகலும் அறிந்து வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதான் முக்கியம். எங்கேருந்து எந்த வழி வரும்னு சொல்ல முடியாது. அதுடைய முயற்சிக்கு இவ்வளோ பெரிய ரிவார்டா என்று சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு நம் தேவன் செய்வார். ஏன்னா வானம் பூமி ஒடிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழியாது. பொன், தங்கம், வெள்ளி எல்லாம் இதில் ஒரு வசனத்து கூட ஈக்குவல் ஆகாது. ஒரு வசனம் கூட ஈக்குவல் ஆகாது. வானம் பூமி எல்லாம் அழிஞ்சு போகலாம், ஆனால் இந்த வார்த்தை அழியாது. இந்த தேவனுடைய புத்தக வார்த்தைகள் நங்கூரம். யூ கேன் ஹோல்ட் இட், யூ கேன் ட்ரஸ்ட் இட், யூ கேன் பிலீவ் இட். சங்கீதம் 119:49-50 நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வார்த்தையின்படியே நினைவு கூறும். Bless me according to your word. சங்கீதம் 119:107 என் துயரத்தில் உங்களுடைய வேதம் எனக்கு ஆறுதல் அப்படின்னு சொல்கிறார். ஆம் பிரியமான கேட்சனம், நீங்கள் இதை கண்ணீரோடு இருக்கலாம். எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, விலைவாசி ஏறி போச்சு, அப்படியாச்சு இப்படியாச்சு அப்படி சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கலாம். அந்த புலம்புற பைபிள் வாசிங்க. கர்த்தர் காங்களை கொண்டு போஷித்தது போல உங்களையும் போஷித்து காப்பாற்றுவார். அன்பின் கர்த்தாவே, நீ என்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 60 வருஷங்கள் விசுவாசத்தில் நடத்தினீரப்பா. 58 வருஷம் விசுவாசத்தில் நடத்தினீரப்பா. தாப்பரே, என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, என் கையில் ஒன்றும் இல்லை. பட்டணத்துக்கு வரும்போது என் கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்று மாத்திரம் இருந்தது, உடைய பரிசுத்த வேதாகம். அதை நான் தியானிக்க கர்த்தாவே, என் எல்லா விதத்திலும் என் காரியங்கள் வாய்க்கப்படும். என்னை விட அதிகம் படித்தவர்கள், அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இவர்களெல்லாம் ஜெயிக்கும்படி நீர் செய்தீரப்பா. என் வாழ்க்கையை முன்னிலைக்கு கொண்டு வந்தேன். அது மாத்திரமல்ல, ஊழியத்திலும் கர்த்தாவை யாருமே செய்ய முடியாத காரியத்தை செய்தேன். 5 நாள் கழித்து 2 பேரை உயிரோடு எழுப்பினீரப்பா. எத்தனையோ பேரை உயிரோடு கொண்டு வந்திருக்கிறேன், எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் கர்த்தாவை உம்முடைய கிருபை, இயேசுவின் நாமம். ஆனால் அந்த நாமத்தில் காரியங்கள் வாய்க்க 24 நேரமும் அவருடைய வேதத்தை நான் தியானிக்கிறப்ப உம்முடைய பிள்ளைகள் தியானிக்க செய். இப்போ நிறைய வசதி வந்துச்சுப்பா, கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கொண்டே இருக்க செய். அதன் மூலம் எந்தெந்த காரியங்களுக்கு தோல்வி ஏற்பட்டதோ, இடரில் ஏற்பட்டதோ, ஏமாற்றப்பட்டார்களோ அவை எல்லாவற்றையும் நீக்கி அவளை ஆசீர்வதி. உம்முடைய வேதத்தின் வார்த்தையை அவருடைய இதயத்தில் எழுதி வை. சின்ன பிள்ளைகளுக்கு மேல் ஆர்வத்தை தார், செய்கையை காண்பி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.